வணக்கம், உங்கள் அன்பு தோழி தான் பேசுகிறேன். இன்னைக்கு நான் சமையலை பத்தி எதுவும் போடல. இன்னைய வீடியோவில் எப்படி சமைக்க போறோங்கிறத பத்தி தான் போடுறேன். இதுவரை நாம கேஸ் ஸ்டவ்ல ஜாலியா சமைச்சிருப்போம். இனி அப்படி இல்லை. சிலிண்டர் ரொம்ப கிடைக்காத அளவுக்கு போயிடுச்சு. அதனால இனிமேல் நாம கரண்ட் அடுப்புலையும் விறகடுப்புலையும் தான் சமைச்சு ஆகணும். அதுக்கு தேவையானதை நாம சேமிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப நாம இதை பத்தி பார்க்கலாம். இப்ப நான் எங்க வீட்டை சுத்திலும் தென்னை மரங்கள் நிறைய இருக்கும். அதனால ஓலை, தென்னை மட்டை, பாலை, குச்சி சின்ன சின்ன குச்சிகள், தேங்காய் வெட்டின உரிமட்டைகள், பெரிய கம்பு, இப்படியெல்லாம் நிறைய நான் ஒரு பரன் மாதிரி செஞ்சு அதுல சேமிச்சு வச்சிருப்பேன். நான் விறகடுப்புலையும் சமைப்பேன், கேஸ் ஸ்டவ்லையும் சமைப்பேன். அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த கேஸ் ஸ்டவ்ல மட்டும் சமைக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. இதெல்லாம் மூடி வைக்கிறதுக்கு இந்த மழை, திடீர்னு மழை வரும். அதனால இந்த விறகை சேமிச்சு அதை பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஃபிளக்ஸோ ஒரு படுதாவோ வாங்கி வச்சுக்கிட்டோம்னா மழை வர்ற நேரத்துல நம்ம மூடி அந்த விறகெல்லாம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். இப்ப அடுப்பு பத்த வைக்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விறகடுப்புல ஒரு உரிமட்டை அப்படி வச்சுட்டு கொஞ்சம் ஓலைய வளைச்சு வச்சுட்டு அதுல தீப்பெட்டியை கிழிச்சு பத்த வச்சுட்டு அது மேல பாத்திரத்தை வச்சு நம்ம சமைக்கலாம். ஆனா இது கேஸ் ஸ்டவ்ல சமைக்கிறது மாதிரி இல்ல. சீக்கிரமாகவே ஒவ்வொன்றையும் வேக வச்சு எடுத்துடலாம். இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, நம்ம ஸ்டவ்ல சமைக்கும் போது பத்த வச்சதோட சரி கடகடன்னு சமையலை மட்டும் பார்த்துக்கலாம். ஆனா இதுல அடிக்கடி விறகை தள்ளி தள்ளி விட்டு நம்ம சமைக்கிறது மாதிரி இருக்கும். அதே மாதிரி மேல நம்ம விறகடுப்புக்குன்னு ஒரு சீட்டு போட்டுக்கலாம். அது எப்படின்னா தகரமா இருந்துச்சுங்கையில அந்த ஆவி அடிச்சு அடிச்சு மேல ஓட்டையா போயிடும். அந்த துரு பிடிச்சி சமைக்கும் போது அதுல கொட்டிடும். அதனால கல்லு சீட்டா போட்டுக்கிட்டோம்னா அது நல்ல பாதுகாப்பையும் கொடுக்கும். பாருங்க, விறகு வெளியில எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு வரும். உள்ள தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு தான் இருக்கணும். திடீர்னு கரண்ட் போச்சுன்னு நம்ம கரண்ட் அடுப்பையே நம்பிக்கிட்டும் இருக்கக்கூடாது. அப்போ விறகடுப்புலையும் சமைக்கிறது மாதிரி இருக்கும். எப்பவும் நீங்க எச்சரிக்கையாகவே இருங்க. என்னுடைய வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயே சொல்லுங்க. பாத்திரத்துல கறி பிடிக்கும். அப்ப நம்ம தரையில வைக்க முடியாது. அதுக்கு இது மாதிரி ஒரு குந்து ஒண்ணு வாங்கி வச்சுட்டு அது மேல நம்ம கறி சட்டிய அது மேல வச்சுட்டோம். கையில கறி பிடிக்காம தரை நல்லா பாதுகாப்பா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா திடீர்னு அடுப்பு அணைஞ்சு போயிடும். அதுக்கு இது மாதிரி ஒரு ஊதாங்குழல் வாங்கி இரும்புல வச்சுக்கிட்டீங்கன்னா ஊதி ஊதி அடுப்பை எரிச்சு விட்டுக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். தேங்க்யூ.